இன்டர்வியூவே இல்லாத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணா போதும், கை மேல உங்களுக்கு வேலை. ஹலோ நண்பா, 50,000க்கு அதிகமான சேலரியோட எந்த விதமான இன்டர்வியூமே இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சூப்பரான கோல்டன் சான்ஸோட பர்மனன்ட் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் தற்போது வெளியே இருக்கு. குவாலிஃபிகேஷனா 10th பாஸ் பண்ணிருக்கவங்கல இருந்து எனி டிகிரி முடிச்சிருக்க கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். உங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இந்த சான்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜாபை பத்தின செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற முழு தகவலையுமே சொல்றேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் எங்க இருந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா IACS இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து தான் தற்போது அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்டானமஸ் இன்ஸ்டிடியூட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே இருக்கு. அண்ட் இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியும் கூட. இதற்கான வேகன்சின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான போஸ்ட்ல இருந்து வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் கிரேட் B ல பாத்தீங்கன்னா 5 வேகன்சியும், MTS ஜெனரல் கிரேட் C ல 5 வேகன்சியும் தான் கொடுத்திருக்காங்க. இந்த வேகன்சியை வகுப்புகள் வாரியாவே பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா குரூப் B கேட்டகரியில வர அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு UR ல 2 வேகன்சியும், EWS ல 1 வேகன்சியும் அண்ட் OBC ல 2 வேகன்சியும் தான் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 5 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. MTS ஜெனரல்ல குரூப் C ல வரக்கூடிய போஸ்டுக்கு UR ல 3 வேகன்சியும், EWS ல 1 வேகன்சியும் அண்ட் OBC ல 1 வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலா இந்த போஸ்டுக்குமே 5 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் குரூப் B கேட்டகரியில வர போஸ்டுக்காக குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி, அதாவது எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல கம்ப்ளீட் பண்ணிருக்க எல்லாருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த போஸ்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது 5 வருஷம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் கணினி பயன்பாடுகள்லயும் நல்ல அறிவு பெற்றிருக்க வேணும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி ஒர்க் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், ஹேண்டில் பர்சனல் ஃபைல்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாய்ஸ், ரெலவன்ட் ஃபீல்ட் ஒர்க், அதாவது ஃபைல்ஸ் ரெடி பண்றது, எம்ப்ளாய்ஸ் அல்லது சூப்பர்வைசருக்கு உதவுவது, இந்த மாதிரியான ஜெனரல் ஒர்க் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதற்கான ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 15 மே 1996க்கு அப்புறம் பிறந்திருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கவங்க அப்ளை பண்ண முடியாதுன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்கான சேலரின்னு பாத்தீங்கன்னா 7th CPC அடிப்படையில் பேசிக் பேவே 44,900 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்கச்சக்கமான அலோன்ஸுமே கொடுக்குறாங்க. அடுத்து குரூப் C ல MTS ஜெனரல்ல வரக்கூடிய போஸ்டுக்கு குவாலிஃபிகேஷனா மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் ஆர் ஈக்குவலன்ட், அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி இருந்தாலே போதுமானது. இந்த போஸ்டுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இந்த போஸ்டுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸா இருந்தாலே போதும், தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொட்டீன் ஆபீஸ் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்றது, பிசிக்கலா ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது, ஃபைல்ஸ் எல்லாம் லேப்ல இருந்து டிவிஷனுக்கு எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னா கொண்டு போறது, அப்கீப் ஆஃப் ஆபீஸ் அலுவலகத்தை பராமரிக்கிறது அண்ட் எனி ஆபீஸ் ஒர்க்குமே இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 25 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது டேட் ஆஃப் பர்த்துமே கொடுத்திருக்காங்க. 15 மே 2001ல இருந்து 15 மே 2008க்குள்ள பிறந்திருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரின்னு பாத்தீங்கன்னா 7th CPC அடிப்படையில பேசிக் பேவே 18,000 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து வேற லெவலான சேலரி தான் இருக்கும். அண்ட் இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா DA, HRA, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், எனி அதர் அலவன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அடிப்படையில் பென்ஷனுமே உங்களுக்கு இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா கொல்கத்தால தான் மோஸ்ட்லி உங்களுக்கான ஒர்க்குமே இருக்கும். ஸோ நீங்க கொல்கத்தா போய் ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கணும். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ்ல ரிலாக்ஸேஷனுமே கொடுக்குறாங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு லெவல் 1 லெவல் 2 2 இருக்கு. லெவல் 1ல பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமும், லெவல் 2ல ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்கும். ரெண்டுமே 50 மார்க்குக்கு இருக்கும். டோட்டலா 100 மார்க்குக்கு இருக்கும் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான செலக்ஷன் ப்ராசஸ். அடுத்து MTS ஜெனரல் போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டியில 15 கொஸ்டினும், ரீசனிங்ல 15 கொஸ்டினும், ஜெனரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டினும், ஜெனரல் லாங்குவேஜ்ல 10 கொஸ்டினுமே இருக்கும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 50 மார்க்குக்கு இருக்கும். சோ ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமா தான் தகுதியான கேண்டிடேட்ஸை ஹையர் பண்ண போறாங்க இந்த போஸ்ட்டுக்கு. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 15/5/2026.
கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல டைம் கொடுத்திருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட், ஸ்கிரீனிங் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்ப இருக்குன்ற டேட் அவங்களோட பர்சனல் வெப்சைட்ல வெளியிடுவாங்க. சோ வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இன்னுமே ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அதையுமே டீட்டெயிலா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுமே நிர்ணயிச்சிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 500 ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக நிர்ணயிச்சிருக்காங்க. அதர் கேட்டகரியில் வரீங்கன்னா 1000 ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீஸை ஆஃப்லைன் மூலமா தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் பேயபிள் அட் கொல்கத்தா இதுக்கு டிடி மூலமா அப்ளிகேஷன் ஃபீஸை சென்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்குமே ஆஃப்லைன் மூலமா தான் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணிட்டு அது கூடவே உங்களோட ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் சிக்னேச்சரு, அதற்கான குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் காப்பீஸோட கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. என்ன அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தி ரெஜிஸ்டர் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் 2A and B ராஜா எஸ் சி முல்லக் ரோட் கொல்கத்தா 700032 இந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்மை ஆஃப்லைன்ல சென்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம அப்ளிகேஷன் சென்ட் பண்ற கவர் மேல அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்றத கரெக்டா நோட் பண்ணி அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மே கீழே கொடுத்திருக்காங்க. அதுல என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ, போஸ்ட் ஆஃப் அப்ளைடு ஃபார் தி அதுல நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்டோட நேம் எழுதிக்கோங்க. அதாவது MTS அல்லது அசிஸ்டன்ட் போஸ்ட் அதுல எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்றத கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட நேமு கேபிட்டல் லெட்டர்ல தெளிவா எழுதிக்கோங்க. அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்க என்ன ஜெண்டரு, என்ன கேட்டகரியில வரீங்க, உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், வேலிட் போட்டோ ஐடி நம்பர் அதாவது உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இல்லனா பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட பர்மனண்டான அட்ரஸ் வித் பின்கோடோட கேட்டிருக்காங்க. வேலிடான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியுமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதற்கான டீடைல்ஸையுமே கரெக்டா ஃபில்அப் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லாத்தையும் கரெக்டா ஃபில்அப் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஆஃப்லைன்ல சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் குட் திங்ஸ்.